வணக்கம் நண்பர்களே! மூலிகை தேடலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மூலிகை தேடல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூலிகைங்க, ரணக்கல்லிய பத்தி பார்க்க போறோங்க. ரணக்கல்லி பார்த்துட்டீங்கன்னா, இந்த செடி பொதுவா எல்லா இடத்துலயுமே பார்த்துருப்பீங்கல்லங்க. இது வந்து மலை பிரதேசங்கள்ல தான் வளருங்க. ஆனா, இப்ப வந்து பார்த்துட்டோம்னா, எல்லா வீடுகள்லயுமே இத வளர்க்கறக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இது ரொம்ப ஈஸியா வந்து தொட்டியிலேயே வளர்க்கலாங்க இந்த செடிய. இதில ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குங்க. அதனால வந்து எல்லாருமே வந்து தொட்டியில நர்சரியில வாங்கிட்டு வந்து தொட்டியில வளர்க்கறக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. மத்த செடிகளெல்லாம் வளர்க்குறப்ப பார்த்துட்டோம்னா, நம்ம வந்து குச்சி வச்சு வளர்ப்போம். இல்லாட்டி விதை மூலமா வளர்த்துவோம். அந்த மாரி சிரமப்பட்டு வளர்த்த வேண்டியிருக்குமல்லங்க. ஆனா இந்த செடிய பொறுத்தவரைக்கும் எதுவுமே தேவையில்லைங்க. ஒரே ஒரு இலைய மட்டும் பிச்சு அப்படியே தொட்டியில வச்சோம்னாலே போதுங்க. இந்த வரி வரியா இருக்கு பாருங்க. அந்த தொட்டியோட இந்த அதாவது இந்த இலையோட இணைப்புகள்ல பாருங்க வரி வரியா இருக்கு பாருங்க. அந்த ஒவ்வொரு இணைப்புகள்ல இருந்து செடி வளர்க்க ஆரம்பிக்குங்க. பாருங்க கீழ பாருங்க ஒரே ஒரு இலை தான் கீழ போட்டிருக்கு. எவ்வளவு செடி வளர்ந்திருக்குன்ட்டு பாருங்க. நெறைய செடிகள் அந்த இலை விழுந்த இலையிலிருந்து வளர்ந்த செடிங்க இது எல்லாமே. எவ்வளோ செடி வளர்ந்துருக்குன்ட்டு பாருங்க. வேர் புடிச்சு வளர்ந்துருக்கு பாருங்க. சுத்திலே அந்த ஒரே ஒரு இலை விழுந்ததிலிருந்து இவ்வளோ செடிகள் வளர்ந்துருக்கு பாருங்க சுத்திலுமே. இது மற்ற செடிகள் மாரி வந்துங்க அதிக பராமரிப்பு தேவையில்லைங்க. நம்ம எங்கேயாவது வெளியூர் போறப்ப பார்த்துட்டோம்னா, தண்ணி ஊத்த முடியாம போயிருமல்லங்க, மத்த தொட்டியில வச்சிருக்கக்கூடிய செடிகளுக்கு. ஆனா இந்த செடி வந்துங்க, நீங்க தண்ணி ஊத்த மறந்துட்டீங்கன்னா கூடங்க, இது இந்த காத்துல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் மூலமாவே வந்துங்க, அது அந்த தேவையான தண்ணி வந்து எடுத்துக்குங்க இந்த செடி. அந்த தன்மை இந்த ரணகல்லி செடிக்கு இருக்குங்க. இந்த ரணகல்லி இலை பார்த்துட்டோம்னாங்க, காற்ற சுத்தம் செய்யக்கூடிய தன்மை இருக்குங்க. அதனால இது வந்து ஏர் பிளான்ட்ன்னு சொல்லுவோம். அந்த காத்துல இருக்கக்கூடிய நீர் சத்த வச்சே வந்துங்க இந்த செடி வளர்றதுனால வந்துங்க, இது ஏர் பிளான்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆனா தண்ணி ஊத்தணும் செடிக்குங்க. நான் சொல்றது வந்துட்டு அந்த தண்ணி ஊத்தாத காலகட்டத்தில வந்து அது தானா வந்து தேவையான ஈரப்பதத்தை எடுத்துக்குன்னு சொல்றேங்க. இது வந்து பார்த்துட்டோம்னா, சர்க்கரை அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவுதுங்க இந்த செடி. கருப்பை சம்மந்தமான பிரச்சனைகள வந்து சரி செய்யுங்க. காது வலிக்கு வந்து சொட்டு மருந்தா வந்து பயன்படுத்துவாங்க. இந்த ரணகல்லி இலை வந்து பார்த்துட்டீங்கன்னா, மலச்சிக்கல போக்குறக்கு தன்மை இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வயிறு சம்மந்தமான பிரச்சனை, ஜீரண சம்மந்தமான பிரச்சனை, அந்த வயித்து புண்கள் ஆற்றக்கூடிய தன்மை எல்லாமே இந்த செடிக்கு இருக்குங்க. தோல் சம்மந்தமான பிரச்சனைகள வந்து சரி செய்யுங்க. அது மட்டும் இல்லாமங்க, முடி வளர்ச்சிக்கு வந்து உதவுதுங்க. நரைமுடி போக்குறக்கு வந்துட்டுங்க, இந்த ரணக்கல்லி இலை வந்து பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம பாலுண்ணி, ஆணிக்கால் சம்மந்தமான பிரச்சனை, இந்த மரு இருக்குமல்லங்க, அந்த மரு இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யறக்கு இந்த ரணக்கல்லி இலைய வந்து பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமங்க, தேள் கடிக்கு வந்துங்க இந்த ரணக்கல்லி வந்து மருந்தா பயன்படுதுங்க. இந்த ரணக்கல்லியில வந்துட்டுங்க, இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருந்தாலும், இதில குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்துட்டோம்னா, சிறுநீரக கல்ல வந்து கரைக்கிறக்கு வந்துட்டுங்க, இந்த ரணக்கல்லி வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க. இப்ப சிறுநீரக கல்ல கரைக்கிறதுக்கு பார்த்துட்டீங்கன்னா, இந்த மூலிகை செடி பார்த்துட்டீங்கன்னா, எவ்வளோ பெரிய கல்லா இருந்தாலும் சரிங்க, இந்த இலைய வந்து சாப்பிடறக்கு ஆரம்பிச்சதுமே வந்துட்டுங்க, சின்ன சின்ன துகள்களா வந்து அது மாத்திங்க, சிறுநீர் வழியா வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த ரணக்கல்லி இலைக்கு இருக்குங்க. இந்த ரணக்கல்லி இலைய வந்துட்டுங்க எப்படி சாப்பிடணும்னு பார்த்துட்டோம்னாங்க, 7 நாள் தொடர்ந்து 7 இலை சாப்பிடணுங்க. அந்த 7 இலை எப்படி சாப்பிடணும்னு பார்த்துட்டாங்க, அந்த முதல் நாள் இருக்கிறதுலயே அந்த துளிர் இலையா இருக்குது பாருங்க, அந்த துளிர் இலையத்த வந்துங்க முதல் நாள் சாப்பிடணுங்க. அடுத்த நாள் வந்து அத விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய இலைங்க. அதுக்கு அடுத்த நாள் அத விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல அந்த மாரி தொடர்ந்து ரொம்ப சின்ன இலையிலேருந்து பெரிய இலை வரைக்குங்க அப்படியே வரிசையா 7 நாள் தொடர்ந்து 7 இலைய வந்து சாப்பிட்டு இது முடிக்கணுங்க. இப்படி தொடர்ந்து 7 நாள் சாப்பிட்றப்பவே வந்துங்க அந்த கிட்னில இருக்கக்கூடிய சிறுநீரக கல் இருக்குல்லங்க, அந்த கல்லுல வந்து துகள்களா மாறிங்க அப்படியே சிறுநீர் வழியா வந்து வெளியேறிருங்க. அடுத்ததுங்க, இந்த இலைய வந்து பறிச்சுங்க, அரைச்சு புண்கள் மேல வந்துங்க பற்று போட்டு வந்தோம்னாங்க, அது சீக்கிரமா அந்த வந்து புண்கள் வந்து ஆறிட்டு வருங்க. இந்த சிராய்ப்பு காயங்களுக்கு பார்த்துட்டோம்னா, இந்த இலையோடைய சாறும், வெற்றிலை சாறு இருக்குல்லங்க 2யும் கலந்து வந்து சிராய்ப்பு காயங்கள் மேல வந்து பூசிட்டு வந்தோம்னாலே, சிராய்ப்பு காயங்கள வந்து கொஞ்சம் சீக்கிரமா ஆறிட்டு வருங்க. அடுத்ததுங்க, இந்த கட்டி வீக்கங்கள்லாம் இருக்குமல்லங்க, அந்த கட்டி வீக்கங்களுக்கெல்லாம் வந்துட்டுங்க, இந்த நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெயில வந்துங்க இந்த ரணக்கல்லி இலைய போட்டு வதக்கிங்க, அது மேல வந்து வச்சு கட்டிட்டு வந்தோம்னாலே வந்துங்க, அந்த சீக்கிரம் கட்டி வந்து பழுத்து உடையுங்க. வீக்கங்கள் இருந்தா வீக்கங்கள் வந்து குறையுங்க. இப்ப மலை கிராமங்கள்லாம் பார்த்துட்டோம்னாங்க, தேள் கடிக்கு வந்துங்க இந்த இலை வந்து பயன்படுத்துவாங்க. அது எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, இருக்கிறதுலயே பெரிய இலையா ஒரு இலைய எடுத்துங்க, அந்த இலைய வந்து பாதியா உடைச்சுங்க, அந்த பாதி இலைய சாப்பிட குடுத்துட்டுங்க, அந்த மீதி இலைய வந்துங்க அரைச்சு அந்த தேள் கடிச்ச அந்த கடிவாய் மேல வச்சு கட்டுனாங்கனாலே வந்துங்க, விஷம் இறங்குங்க. அடுத்துங்க இந்த மரு, ஆணி, இந்த பால் நுண்ணி பிரச்சனை எல்லாம் இருக்குல்லங்க, இதுக்கு வந்துட்டுங்க இந்த ரணக்கல்லியோட இலைய எடுத்துங்க, அதோட சாறு மட்டும் தனியா அரைச்சு எடுத்துட்டுங்க, நைட்டு தூங்க போறதுக்கு முன்ன வந்துங்க, அந்த ஆணி மேல, மரு மேலலாம் வந்துட்டுங்க, இந்த ரணக்கல்லியோடைய சாற வந்து மேல தடவிட்டுங்க, காலையில எந்திரிச்சு குளிர்ந்த நீர்ல சுத்தமா கழுவிட்டு, இது மாரி தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப பார்த்துட்டோம்னாங்க, அந்த ஆணி எல்லாம் வந்துட்டுங்க மறையுங்க நாளடைவுல. இந்த ரணகல்லி இலைய பத்தி எனக்கு தெரிஞ்ச தகவல்கள வந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்றப்ப பார்த்துட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து இன்னும் கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம்லங்க. அதுக்காகத்தான் கமெண்ட் பண்ண சொல்றேங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வருது பாருங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணதுமே 3 ஆப்ஷன் வரும் பாருங்கள். அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துருங்க. இது மாதிரி பயனுள்ள அடுத்த ஒரு மூலிகையில் நம்ம சந்திக்கலாங்க. நன்றி. இப்போ பாருங்கள், இந்த எண்டு ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு 3 வீடியோ தெரியுது பாருங்கள். இது இப்போ வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் இதை டச் பண்ணி கூட நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாங்க. அதுபோக ரவுண்ட் ஒரு லோகோ தெரியுது பாருங்கள், அந்த லோகோவை டச் பண்ணி கூட நீங்கள் மூலிகை தேடல் சேனலில் இணைஞ்சிக்கலாங்க.